சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு, தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 5:57. இன்றைய திதி பார்த்திங்கன்னா துவிதியை திதி இரவு வரைக்கும் இருக்குங்க. பூர நட்சத்திரம் இரவு 11:50 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான யோகம் பார்த்திங்கனாக்கா சித்த யோகமான நாள் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கான ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ராகுகாலம் மதியம் 1:45 முதல் 3:17 யமகண்டம் காலை 6 முதல் 7:33 வரைக்கும். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:47 முதல் மதியம் 12:36 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான சுப முகூர்த்த நேரம், அதாவது நல்ல நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 10:45 முதல் 11:40 மாலை சுப முகூர்த்த நேரம் கொடுக்கப்படலை. தவிர்க்க முடியாத சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வைக்கணும்னு இருந்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கான விசேஷம் என்ன, சிறப்பு முகூர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி துவிதியை திதி, அதே போல் பூர நட்சத்திரம். அதாவது நம்ம திருதியை திதி கொண்டாடுவோம், அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுவோம். அதே போல் திதிகளில் பிரதமை தான் முதல் திதி, ரெண்டாவது திதி பார்த்திங்கன்னா துவிதியை. இந்த துவிதியையும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் இணைகின்ற நாள் இன்று. அதுவும் ஆவணி மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த நேரம் ரொம்ப 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 முகூர்த்தமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுதுங்க. அதாவது பண வரவுக்கான முக்கியமான நாள் இந்த முகூர்த்த நாள். ஸோ இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் வளர்பிறை வியாழக்கிழமை குருவாரமாகவும் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரமும் இணையுது. ஒரு ஜாதகத்தில் தனக்காரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் குரு பகவானும் சுக்கிர பகவானும். இன்று கிழமையாக குரு பகவானும் நட்சத்திரமாக சுக்கிர பகவானும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திதியாக துவிதியை திதியும் இணைகின்ற ஒரு முகூர்த்தமான நாளுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு நல்ல ஒரு செல்வ வளத்தை வளர்ச்சி பண்ணி கொடுக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கடைகளில், அதாவது மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்க, ஆஃபீஸில் உங்களோட கேபினில் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மஞ்சள் கிழங்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 6 to 7:33 வரைக்கும் உங்களுக்கு யமகண்டம் இருக்குது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 இந்த நேரத்துக்குள்ளே காலையில் எழுந்து கை காலெலாம் சுத்தமாக கழுவிட்டு, குளிக்கிறவங்க குளிச்சிருங்க, இன்னும் பேஷாக இருக்கும். குளிச்சுட்டு மகாலட்சுமி முன்னாடி ஒரு அகலில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபமும், பசுநெய் விட்டு ஒரு தீபமும், 2 தீபம் ஏற்றி, இந்த பசுநெய் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் 3 கிராம்பு போடணுங்க. இந்த நல்லெண்ணெய் விட்டுருக்கிறதுல 2 கல்கண்டு போடணும். வச்சு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய குலதெய்வத்திற்கு அந்த நல்லெண்ணெயும், உங்களுடைய செல்வ வளர்ச்சிக்கு அந்த மகாலட்சுமிக்கு நெய்யும் வச்சு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். 108 நாமாவளி, அதாவது 108 உங்களோட குலதெய்வம் முனீஸ்வரனா ஓம் முனீஸ்வராய நமக 108ம், இந்த மகாலட்சுமியுடைய நாமாவளிகள் 108ம் சொல்லி மனசார பிரார்த்தனை செய்து மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. கடைக்கு போகிறவங்க உங்களோட கடையில் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடங்களிலும், ஆஃபீஸில் உங்களுடைய கேபினில் வைக்கக்கூடிய இடங்களிலும், தினக்கூலி தின வேலை செய்கிறவங்க உங்களுடைய பேக்கெட்லேயும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதுலேருந்து 11 நாள் அந்த மஞ்சள் சுத்தமாக வச்சுக்கோங்க. 11ஆவது நாள் முடிஞ்சதுக்கப்புறமா குளத்துலையோ இல்லைனாக்கா பூஜை ரூம்லேயோ வச்சுருங்க. சரிங்களா? இது செல்வ வளர்ச்சியை உங்களுக்கு இரட்டிப்பாக வசீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமமான முறை தான் இது. கண்டிப்பாக இது பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று
உங்களுடைய 4வது ராசியை பார்க்கிறக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. ஸோ தாயாருடன் அனுகூலமான நாளா இன்னைக்கு இருக்க போது. பூர்வீக சொத்து, சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், புதிய சொத்து வாங்குதல், விற்கல் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதேபோல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகள் மூலியமா வெற்றி அடையக்கூடிய நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய உத்தியோக பணி சுமை அதிகரித்தாலும் உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்க பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது. அதே போல் மேஷ ராசி நேயர்கள் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஒரு அவசரத்தனத்தை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு எடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாடு மேலும் உங்களுடைய வளர்ச்சியை கூட்டி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரித்தாலும் சிறுதூர பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 4 கல்கண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷப ராசி நேயர்களே, அன்பார்ந்த நாளாக இன்னைக்கு இருக்க போது. பாசத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி பெற்று காட்டக்கூடிய ஒரு வல்லுநர்களாக இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சிறு வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது. எந்த ஒரு இடத்துலையும் பேச்சில் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் அதற்கான எண்ணங்கள் அசைப்போடக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடமும் சரி கணக்கு வழக்கங்களும் சரி நீங்கள் போய் நேராக உட்காந்து பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. தின வேலை செய்பவர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புன்னே சொல்லலாம். அதே போல் இன்றைக்கி நாள் உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை கூட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி சாந்தமாக பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதே போல் உங்கள் ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறது தேவையில்லாத குழப்பங்களையும், உடன் சுக்கிர பகவான் பயணிக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடன் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறனால அமைதி காற்பது மிக உத்தமமாக இருக்குங்க. உங்களுடைய பணி சுமைகள் அதிகரித்தாலும் அந்த சுமைக்கான ஊதியம் கிடைக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தேவை இருந்தால் அந்த வேலையை செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கடன் ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்கள் இன்றைக்கி லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை கூட்டி தரக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா வெண்மை நிற வண்ணம்ங்க. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சர்ப்பம் வைத்துள்ள அம்பாலை போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது? நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உங்கள் ராசியிலிருந்து 2வது ராசியில் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் பயணிக்கிறது மிகுந்த தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களோட முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த மாதமும் சரி இந்த நாளும் சரி உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுதுங்க. குழந்தைகள் வழியில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வயதானவர்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறனால உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும்.
சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு. ஏன்னா உங்களுடைய தொழிலுக்கான காரகர் செவ்வாயே அந்த ராசியிலே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்க போதுங்க. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னைக்கு சுபமான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 2 வெத்தலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் சுபமிக்க நாளாக இருக்க போதுங்க. கொஞ்ச நாளாக வீண் டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்க அதுலேருந்து விடுபடக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கிறத சுட்டி காட்டக்கூடிய நாளாக இருக்க போது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையோ ஒரு சுபமங்கல நிகழ்ச்சியோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. அதே போல் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் லாபமாகவும் பலமாகவும் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டியே ஆகணும். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை தொழிலாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நிதானமாக கையாள வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிகப்பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சிசிடி கேமரா போட்டுக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. உத்தியோகக்காரர்கள் கடின உழைப்பால் மிகுந்த லாபத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான முழுமையான வெற்றியை மாற்றி கொடுக்கக்கூடிய சூட்சம பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது சோம்பு. கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வாழ்வில் உயர்வுக்காக போராடி கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சுபமங்கல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பணி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு உங்கள் பணியில் பதவி உயர்வோ இல்லை உங்களை பாராட்டக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மாங்கல்ய பூஜை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. சில குழந்தைகளுக்கு நெஞ்சில் சளி கோத்துக்கிட்டு அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க உடனே டாக்டரை பார்க்குறது மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய டேலண்ட்டையுமே திறமையை வளர்த்து விடக்கூடியவங்க. உங்களுடைய டேலண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மேலும் பலமூட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழிலில் சிறிது காலமாக கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்தவங்க அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபகரமான நாளாகவும், சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானத்தையும், உத்தியோகக்காரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான நாளாக இன்னைக்கு இருக்குது. புதிய உத்தியோகத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் சாதகமான செய்தி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துலா ராசி நேயர்களே, வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற்று நிலைநிறுத்தி நிற்கக்கூடிய துளாராசி நேயர்கள் இன்னைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்தில் பயணிக்கிறாரு. ராகுவுடன் சஞ்சரிக்கிறதால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மையினால் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது.
எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலோ இல்லைனாக்கா வியாபாரமோ தொடக்கமாக இருக்கட்டும், கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தொடங்குங்க. உங்களுக்கு வெற்றிக்கு எந்த தடையுமே இருக்காதுங்க. ஸோ சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய வாக்கு பலத்தால் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் முயற்சிகள் மூலிமா வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் துளாராசி நேயர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ண அத்தனை விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான வெற்றியை தரக்கூடிய சூட்சம பரிகாரம் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இலையில வெற்றின்னு ஒரு பச்சை கலர் பேனால எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, அனைத்து விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வாக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக சிறப்பானதாக இருக்குங்க. வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்குது. அதே போல் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களை வளர்ச்சி கொடுத்தே ஆவாருங்க. அவர் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. அதே போல் விருச்சகராசி நேயர்கள் உடம்புல ஹீட்னஸ் அதிகரிக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் குளுமையான பொருட்கள் எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். உணவில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். அக்கறைன்னா என்ன சொல்கிறேன், நேரத்துக்கு சாப்பிட்றதே உங்களுக்கு நல்லதுங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் உங்கள் ராசிலேருந்து 6வது ராசியில் பயணிக்கிறதுனால நீண்ட நாள் பஞ்சாயத்து பிரச்சனை இதெல்லாம் விடுபடக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. உங்கள் சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் இது வரைக்கும் சந்திச்சு வந்த வீழ்ச்சிகள் வீழ்ந்து போய் வெற்றியை அடிக்கெல்லாம் நாட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலுக்கான அதிபதி அங்கேயே ஆட்சியில் உட்காந்துருக்கிறது மிக சிறப்பாக இருக்க போகுது. தொழிலில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து உங்களுடைய வேகத்தையும் கருத்தையும் அதற்கு திணிக்கும் போது இன்னும் தொழில் நல்லபடியாக இருக்கும். கூட்டு வியாபாரத்துக்கும் நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய பணி அதிலும் சீருடை அணிந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிதானத்தில் இருப்பது மேலும் வளர்ச்சியை தருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழக்கனி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. நீண்ட நாள் வேண்டுதல் பரிகாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு பண்ணுறது மூலயமா மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்கள் ராசியில் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கும்போது அதிரீதியான பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கடனால் அவதிப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி சர்ப்பம் வைத்த அம்பாலை வணங்குறது மூலயமா அந்த கடனுடைய சுமை குறையக்கூடியதை வழி பிறக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. அதுவும் தந்தை வழி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பேர் புகழும் ஒரு புதிய யுக்தி மூலியமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்கள் பணியில் சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையை குறைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய சுயநலமாக உங்கள் வேலையை பண்ணும்போது வெற்றிகள் பதவி உயர்வுகள் இதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் நாளோட முடிவில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 பாதாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் பரிசு மழையில் நனையக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்னைக்கு இருக்குது. அது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சியில் இருக்கிறாரு, விரயஸ்தானாதிபதியும் ஆட்சியில் இருக்காரு. அதனால் முதலீடு பணங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது 2 முறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. கொடுத்த வாக்குறுதிக்கு முன்னாடி அந்த வாக்குறுதியை 4 பேருக்கு முன்னாடி செய்ய முடியும்னு சொல்லிட்டு சில பேர் நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறத விட செய்ய முடியுமான்னு யோசிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய புத்திக்கான கிரகம் ராகுவுடன் இணைந்திருப்பதுனால தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி செஞ்சிட முடியும்னு வாக்குறுதி கொடுத்துருவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய தாய் வர்க்கத்துடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. உடன்பிறப்புகளோட அணுகலும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் பிரிந்திருந்த தம்பதிகள் இன்றைக்கி போய் பேசும்போது கொஞ்சம் மனம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் போய் நின்று செஞ்சாதாங்க உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கு கீழே உள்ளவங்களையோ இல்லை உங்கள் நண்பர்களையோ நம்பி செய்கிறது அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 40% தான் வெற்றி. ஸோ மகர ராசிக்காரங்க எல்லாரையும் நம்பாமல் நீங்கள் உங்கள் வேலைன்னு இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இருக்குது. தின வேலை செய்பவர்கள் இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 2 மாயலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் முயற்சி திருவினையாக்கும் சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசியிலிருந்து முயற்சி ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்கள் ராசியை இன்றைக்கி சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் பார்வையிடுறது உங்களுடைய ராசி பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இவ்வளவு நாளாக உத்தியோகம் சரியாக அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க அந்த உத்தியோக மாற்றத்திற்கான நாளும், வீடில் சின்ன சின்ன பிரச்சனை, வீடு இடம் மாறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இடமாற்றமும் அமையக்கூடிய தருணமாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. அதே போல் உங்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் செயலையும் அந்த அளவுக்கு வேகமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் போல்டாக பேசும்போது நீங்கள் எப்போவுமே சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பேசுகிறது தப்பாகிடுமோ, ஏன் இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல தைரியமாக போல்டாக பேசுங்க. உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தொடங்கும் போதும் சரி, ஒரு விஷயத்துக்கு கிளம்பும் போதும் சரி, கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு போங்க. சில பேருக்கு பெண்ணே குலதெய்வமாக இருப்பாங்க, பெண் தெய்வம் இருப்பாங்க. அந்த குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை விலக்கி விடுறதுக்கும் அவங்க உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் முயற்சிகள் மூலயமா வெற்றியாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய அரசாங்க வாய்ப்புகளோ அல்லது அரசாங்க கான்ட்ராக்டுகளோ கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய்மாமன் வர்க்கத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் ஒரு புதிய மாற்றத்திற்கான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் கண்டிப்பு தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் சிவப்பு வண்ண மலர்கள் கொஞ்சம் 5 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் அதிர்ஷ்ட வாய்ப்பாக மாறக்கூடிய நாளாக அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணிக்கிறதுனால தொழில் ஸ்தானங்களில் சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. ஸோ தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பேச்சில் கொஞ்சம் நிதானத்தையும் கோபத்தையும் குறைச்சி கொள்ள வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த ராசியில் சூரியன் புதன் சந்திரன் இருக்கிறனால நீர்க்கட்டிகள் கொப்பளங்கள் ஏற்பட ஸ்கின் அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அதற்கு ஏற்றாற்போல் உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவது வெற்றியாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சில வயதானவர்கள் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்றைக்கி அது டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய பணி சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கான திறமையை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் மறிக்கொழுந்து பூ கொஞ்சம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.